ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களோட எர்த் வித் இங்கிலீஷ். நான் உங்க அருண்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐஎல்ஸ் அகாடமிக் அண்ட் ஐஎல்ஸ் ஜென்ரல். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்துடலாமா? ஐஎல்ஸோட எக்ஸ்பான்ஷன் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். அண்ட் பர்பஸ் ஆஃப் ஐஎல்ஸ், அஃப்கோர்ஸ் இமிகிரேஷன் இன் யூரோப்பியன் கண்ட்ரி. அண்ட் two type of IELTS, academic and general. Academic oda purpose of course education, general oda purpose war or getting PR. Guys, syllabus analysis இல்லாம ஒரு புரிதல் வராது இல்லைங்களா? ஸோ சிலபஸ் அனாலிசிஸும் பண்ணிடலாம். என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது ஐஎல்ஸில்? லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஸோ டியூரேஷன்ஸ் அது ரொம்ப முக்கியம். லிசனிங்க்கு 30 minutes, ரீடிங்க்கு 1 hour, ரைட்டிங்க்கு 1 hour அண்ட் ஸ்பீக்கிங்க்கு 10 minutes. காய்ஸ், இதில் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, லிசனிங், ரீடிங், ரைட்டிங் இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டேயில் பண்ணிடுவீங்க. பட் ஸ்பீக்கிங் மட்டும் ப்ரீவியஸ் டேயோ அல்லது நெக்ஸ்ட் டேயோ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, 10 minutes மட்டும். காய்ஸ், அது உங்களுக்கு ஃபார்ச்சுனேட்டாவோ அன்ஃபார்ச்சுனேட்டாவோ அந்த பர்டிகுலர் டேலேயே, அதாவது ரிட்டன் எக்ஸாம் நடக்கிற அதே டேயில் கூட நடக்கலாம். ஸோ யுவர் டே காய்ஸ். லிசனிங்கில் பார்த்தீங்கன்னா 4 sections இருக்க போது. ஸோ 4 sectionsலையுமே ஜென்ரல்லையும் சரி அண்ட் அகாடமிக்லையும் சரி தேர் இஸ் நோ சேஞ்ச். வாட் இஸ் த டிஃபிகல்ட்டிஸ் இன் த எவ்ரி செக்ஷன்ஸ் அது பார்த்துடலாம். காய்ஸ், செக்ஷன் இன்க்ரீஸ் ஆக அதோட ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாகும் அண்ட் இன்டைரக்ட் ஆன்சர்ஸ் வரும் அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஆடியோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 1 hour, பட் அகாடமிக்கும் ஜென்ரலும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பேசேஜ் அஃப்கோர்ஸ் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3ன்னு 3 இருக்க போது. 3 செக்ஷன்லையுமே அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் பேசேஜஸ் அண்ட் ரிலவெண்ட் கொஸ்டின் அண்ட் 40 questions அஃப்கோர்ஸ். அண்ட் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் 1, செக்ஷன் 2ல் ஸ்மால் பேசேஜஸ் வரப்போது, ரிலவெண்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் 3rd செக்ஷன்ஸில் மட்டும்தான் ஹியூஜ் பேசேஜஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலவெண்ட் கொஸ்டின்ஸ் வரப்போது, 40 questions சேம். பட் இதில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபேக்டர் என்ன அது பார்க்கலாம். காய்ஸ், உங்களோட புரிதலுக்காக சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இங்கே பேண்ட் ஸ்கோர் ரிவீல் ஆகிட்டுருக்கு. அகாடமிக்கில் 16 மார்க் எடுத்தால் 5 பேண்ட், பட் ஜென்ரலில் 23 மார்க் எடுத்தால் 5 பேண்ட். ஸோ ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட கேட்குற கேள்வி வாய். காய்ஸ், நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணது தான், 3 செக்ஷன்ஸுமே ஹியூஜ் பேசேஜ் இன் அகாடமிக். ஸோ ட்ரை டு இமேஜின் ஆஃப் ஹார்ட் லெவல் கம்பேரிட்டிவ்லி இன் ஜென்ரல். ஓகேங்களா? நான் அது ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல வரல, கம்பேரிட்டிவ்லி இன் ஜென்ரல். ஓகே, ஸோ அதனால தான் மார்க் கம்மியாக இருந்து அதோட பேண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே, தென் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா டாஸ்க் 1, டாஸ்க் 2ன்னு 2 டாஸ்க் இருக்க போது. டாஸ்க் 1 மட்டும்தான் ஆப்வியஸ்லி சேஞ்ச் ஆக போகுது. டாஸ்க் 1 அகாடமிக்கில் என்ன? ஃபோட்டோகிராஃபிக் இமேஜ். ஸோ ஃபோட்டோகிராஃபிக் இமேஜ்னால் பார் சார்ட், பை சார்ட் அண்ட் ஏதாவது ஒரு ப்ராசஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. மினிமம் 150 வேர்ட்ஸில் எழுதணும். இதுதான் டாஸ்க் 1ல் அகாடமிக்கில் நீங்கள் எழுத போகிறீங்க. தென் ஜென்ரலில் என்ன? டாஸ்க் 1ல் இஸ் லெட்டர் ரைட்டிங். இது சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்தது தான். ஃபார்மல், இன்ஃபார்மல், செமி ஃபார்மல்னு சொல்லிட்டு 3 லெட்டர் ரைட்டிங். அஃப்கோர்ஸ் மினிமம் 150 வேர்ட்ஸ் காமன். 20 minutesல கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அஃப்கோர்ஸ். தென் எஸ்ஏ ரைட்டிங் டாஸ்க் 2ல் போத் அகாடமிக்லேயும் சரி ஜென்ரல்லையும் சரி நோ டிஃப்ரென்ஸ். அண்ட் அப்படியே ஸ்பீக்கிங் போனோம்னா அஃப்கோர்ஸ் இங்கேயும் அங்கேயும் சேம் தான். அகாடமிக்லேயும் ஜென்ரல்லையும் ஸ்பீக்கிங்கை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். பட் 3 செக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1-to-1 questions, 5 questions, 6 questions depend on the persons.
உங்களோட ஃப்ளூயன்சி நல்லா இருந்துச்சுன்னா 5 கொஸ்டின்ஸில் முடிச்சிடலாம். ஃப்ளூயன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் 6 கொஸ்டின்ஸ் கூட போகலாம். அண்ட் செக்ஷன் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோலாக். மோனோலாக்னா ஒரு கியூ கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க, அதில் ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கு நீங்கள் 1 நிமிஷம் டிப்ஸ் எடுத்துக்குவீங்க, 2 நிமிஷம் நீங்கள் மட்டும் பேசுகிற மாதிரி இருக்கும், நோ இன்டர்ஃபரன்ஸ். அண்டு செக்ஷன் 3 பார்த்துட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எகெயின் 1 to 1. பட் இதுக்கும் செக்ஷன் 1க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 இஸ் காமன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். பட் செக்ஷன் 3 பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் அ டிபெண்ட் ஆன் யுவர் செக்ஷன் 2. ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 2ல் கேட்குற கியூ கார்டு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான செயின் ரியாக்ஷன் தான் செக்ஷன் 3. ஸோ ஓகே, இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.